guys, good morning, good afternoon and good evening. Welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது present perfect tense. Present perfect tense அப்படின்னா முடிவடைந்த நிகழ்காலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு செயலை கூட நம்ம சொல்லலாம். நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க, present perfect tense அப்படின்னா முடிவடைந்த நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம சொல்லுவோம். ஓகே गाइस, இப்போ நம்ம அதை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பின் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, இப்போ நாம அதை பத்தி பிரீஃபா பார்க்கலாம். present perfect tense. present perfect னா முடிவடைந்த நிகழ்காலம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? முடிவடைஞ்சதுன்னா அது நம்ம பாஸ்ட்னு சொல்லிடணும். சோ இத நம்ம கனெக்ட் பண்ண போறோம். present and past ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி சொல்றதுதான் present perfect tense. அதாவது action in the past result in the present. அதாவது pastல முடிஞ்ச ஒரு விஷயம் presentல அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? அதுதான் நம்ம present perfect tense அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. I lost my note on pen. என்னோட பென் புக்க நான் தொலைச்சிட்டேன். அண்ணா பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா அது தொலைச்சிட்டேன், பட் அடுத்த நாளே அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுதான் பாஸ்ட் டென்ஸ். பட் ஆனா பிரசன்ட் டென்ஸ்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம அதை யூஸ் பண்றப்போ ஐ ஹேவ் லாஸ்ட் மை நோட் ஆர் பென். ஐ ஹேவ் லாஸ்ட் அப்படின்னா நான் தொலைச்சிட்டேன், அது ஆனா என் கைக்கு கிடைக்கல. இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் பாஸ்ட் டென்ஸ்க்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒண்ணு பிரசன்ட் டென்ஸ் தான். சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால எந்த விதமான இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸையும் உங்களால மேக் பண்ண முடியும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு டென்ஸ்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சுட்டா அவங்களோட ஃபுல் ஓவரால் இங்கிலீஷுமே கிளியரா புரிஞ்சுக்க முடியும். ஓகே गाइस, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஐ ஹேவ் லாஸ்ட் மை நோட் புக் அல்லது நோட் ஆர் பென், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்றது வேற, தொலைஞ்சு போய் கிடைச்சிருச்சுன்னு சொல்றது வேற இல்லையா? அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம சொல்றப்போ ஐ ஹேவ் lost my book அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். I have lost my note அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல have அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆகும். அப்போ present perfect tense பொறுத்த வரைக்கும் helping word என்ன வருது? have and has. இது ரெண்டும் தான் present perfect tenseக்கு helping verb இருக்கக்கூடிய be form verbனு நாம சொல்லலாம். ஓகே, present perfect tenseோட basic formula என்னன்னு பார்க்கலாமா? subject, has or have. இதுதான் main helping verb. past participle, verb ஓட past participle. verb ஓட past participle னா ஒண்ணுமே இல்லங்க, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஒரு லெட்டரோட லாஸ்ட்ல ed அல்லது en, இந்த ரெண்டு லெட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணி சொல்றதுதான் past participle. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு write, written, ஸ்டார்டிங்ல write, written, written. அப்போ en ஃபார்ம் வருதா? அதே மாதிரி look, looked, looked. பார்ட்டிசிபிள் என்ன வருது? looked. ed ஃபார்ம் வருதுங்களா? சோ அதே தாங்க, en ed நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். enம் edயும் நம்ம லாஸ்ட்ல யூஸ் பண்றது தான் past participle. அதாவது verb ஓட third form past participle. present perfect tenseல have, has ரெண்டுமே helping verb யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த have எங்க யூஸ் பண்ணுவோம், has எங்க யூஸ் பண்ணுவோம்ன்றத டீடைலா பார்க்கலாம். ஓகே गाइस, present perfect tense. present perfect tenseல present perfect tense ஓட ஃபார்முலா என்ன? subject plus have அப்படி இல்லனா has plus verb ஓட third form, அதாவது past participle. அப்படிதானே? அப்போ have எங்க யூஸ் பண்ணனும், has எங்க யூஸ் பண்ணனும்ன்றத இப்போ நாம பார்க்கலாம். இப்போ I, they, you, we அப்படின்றதெல்லாம் plural தான். அதாவது இப்போ I அப்படினா நான், they அப்படினா அவர்கள், you னா நீ, அப்போ we னா நாங்கள் அப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ அவர்கள், நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரது எல்லாமே plural noun. அதே மாதிரி சிங்குலர் நவுனுக்கு he, she, it. he னா அவன், she னா அவள், it அப்படினா அது, அதாவது அக்ரிணை பொருட்களை நம்ம it சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்போ plural noun வந்துச்சு அப்படினா நம்ம அந்த இடத்துல have யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் noun வர இடத்துல
has வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I have written a book. நான் ஒரு புத்தகம் எழுதினேன். ஓகேவா? அப்போ I have written a book. நான் ஒரு புத்தகம் எழுதி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நான் ஒரு புத்தகம் எழுதி இருந்தேன் அப்படின்றப்போ I have written a book. ஐங்கிறது சப்ஜெக்ட், have அப்படின்றது ஹெல்பிங் verb, written அப்படின்றது past participle. ஓகே guys, அடுத்தது he has worked a shop. அவன் எங்க வேலை பார்க்கறான்? கடையில வேலை பார்க்கறான். அப்போ அவன் கடையில் வேலை பார்த்திருந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவன் கடையில் வேலை பார்த்திருந்தான் அப்படின்றப்போ has worked அப்படின்னு சொல்லிட்டு நாம யூஸ் பண்ணுவோம். சோ present perfect tenseல plural noun வந்துச்சுன்னா have யூஸ் பண்ணுவோம், singular noun வந்துச்சுன்னா has யூஸ் பண்ணுவோம். நார்மலான பேசிக் ஃபார்மட் singular have has verb ஓட third form, அதாவது past participle. past participle அப்படினா nothing but இப்போ வந்து verb ஓட endingல en அப்படி இல்லனா ed, இதுதான் நம்ம வந்து past participle அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு written அப்படி எழுதிட்டேனா அப்போ இதோட லாஸ்ட் ஃபார்ம்ல en போட்டுருக்கோம். அதே மாதிரி has worked னு போட்டுருக்கோம். அப்போ இதோட workன்றது verb, அதோட ed சேர்க்கிறது past participle. நார்மலாவே நாம ஒவ்வொரு டென்ஸையும் 3 டிவிஷனா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாசிட்டிவ் क्वेश्चंस, செகண்ட் ஒன் வந்துட்டு நெகட்டிவ் क्वेश्चंस, தேர்ட் ஒன் வந்து क्वेश्चनिंग. அதாவது பாசிட்டிவ் அப்படினா டைரக்டா பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொல்றது, நெகட்டிவ் அப்படினா அதுக்கு எதிர்மறையான ஒரு சொல்ல சொல்றது, क्वेश्चनिंग அப்படினா ஒருத்தவங்க இத எப்படி क्वेश्चन கேட்கணும், அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்றது क्वेश्चनिंग. சோ இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு இது மூணையுமே நம்ம டீடைலா பார்க்கலாம் வாங்க. அதாவது I, they, you, we வந்துச்சுன்னா have, he, she, it வந்துச்சுன்னா has யூஸ் பண்ணுவோம் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ பாசிட்டிவ் அப்படின்றப்போ அந்த பாசிட்டிவ்க்கு நம்ம எப்படி क्वेश्चंस ரைஸ் பண்ணலாம், அதாவது எப்படி ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ நாம பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்றப்போ have written மட்டும் நம்ம போட முடியுமா? நார்மலா present perfect ஓட ஃபார்முலா என்ன? subject, have or has, அப்புறம் past participle, இதுதானே. சோ அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம have போட்டுட்டோம். அப்போ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணலாம்? அப்போ they யூஸ் பண்ணிக்கோமா? they have written, அவர்கள் எழுதி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அவர்கள் எழுதி இருந்தார்கள், they have written, இது வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி சிங்குலர் நவுன் he, she, it வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பாசிட்டிவ் வந்து எப்படி எழுதுவோம்? he has written, அவன் எழுதி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நம்ம பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதே சேம் டைம் நெகட்டிவா இருந்துச்சுன்னா not அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் இல்லையா? பாசிட்டிவ்க்கு எதிர்மறையான செயல்களை தான் நம்ம நெகட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ நெகட்டிவ் வர இடத்துல நம்ம not யூஸ் பண்ணுவோம். அப்போ have not, has not, இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நெகட்டிவ்ல ப்ளூரல் நவுனுக்கு have not யூஸ் பண்றோம் இல்லையா? அப்போ இதே எழுதி வச்சுப்போம். they have not written, they have not written, அவர்கள் யாரும் எழுதவில்லை அப்படின்னு சொல்லிருப்போம்ல, அவர்கள் யாரும் எழுதவில்லை. அப்போ has not என்றப்போ he has not written, அவர் எழுதவில்லை, அவர் எழுதி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். சோ அப்போ have not, has not இருக்கு இல்லையா? இத வந்து கான்ட்ராக்ஷன்ல நம்ம யூஸ் பண்றப்போ have ஓவ கட் பண்ணிட்டு apostrophe போட்டு haven't அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ has notலயும் ஓவ எடுத்துட்டு hasn't அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த இடத்துல ஈட்டோட சவுண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு he hasn't written, அவன் எழுதவே இல்ல. அப்போ இங்க வரப்போ நெகட்டிவ்ல they haven't written, அவர்கள் எழுதி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். இப்போ அங்கே நம்ம பார்ப்போம் you have not written, you have not writtenன்றத கன்ட்ராக்ஷன்ல you haven't written அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே சிங்குலர் நவுன் நம்ம யூஸ் பண்றப்போ he hasn't written, அவன் எழுதி இருக்கவில்லை. she hasn't written, அவள் எழுதி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம क्वेश्चंसல பார்ப்போம். क्वेश्चनिங்க பொறுத்த வரைக்கும் பேஸ், அதாவது பேஸோட ஸ்ட்ரக்சர்ல சப்ஜெக்ட் சொன்னோம் இல்லையா?
சப்ஜெக்ட் அப்படின்றப்போ அது மிடில்ல வரும். கொஸ்டினிங்க பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் verb முன்னாடியும் சப்ஜெக்ட் செகண்டாகவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது verb-ஓட தேர்ட் ஃபார்ம் வந்து நம்ம தேர்டாவும் போட்டு யூஸ் பண்ணுவோம். பிளஸ் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நாம யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கான சென்டென்ஸை நாம பார்க்கலாம். have you written இருக்கு. இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா have you written the textbook or something else textbook அப்படி இல்லனா a book. அப்போ have you written அப்படின்றதுல have வந்து helping verb. அதாவது questioning பொறுத்த வரைக்கும் helping verb முன்னாடி வரணும். அப்போ have you written. அதாவது have னா helping verb, youன்றது subject, writtenன்றது verb-ஓட third form past participle. சோ இப்படி தான் ஒரு questioningக்கு நாம questionக்கு ஆன்சர் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு questionை கேக்குறதா இருந்தாலும் சரி இந்த ஃபார்மட்ல தான் நாம யூஸ் பண்ணுவோம். நார்மலா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் verb. ஆனா ஒரு கொஸ்டினை கேக்குறப்போ இல்ல கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் verb, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் verbs ன்னு சொல்லி ரெண்டு verbs யூஸ் பண்றோம். நார்மலாவே verb அப்படின்றத பொறுத்த வரைக்கும் verb past and past participle ன்னு சொல்லிட்டு மூணா பிரிப்போம் இல்லீங்களா? சோ அப்ப மூணா பிரிக்கிறப்பவுமே ரெகுலர் verb அண்ட் irregular verb னு சொல்லிட்டு ரெண்டா நாம யூஸ் பண்ணுவோம். ரெகுலர் verbs அப்படினா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நார்மலா bright இருக்கு அப்படினா இதோட en மட்டும் ஆட் பண்றது தான் ரெகுலர் verb. அப்போ playனா played, readனா read அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ danceனா danced, அந்த மாதிரி நம்ம done. இது எல்லாமே வந்து ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ரெகுலர் மீன்ஸ் bright, written, written, nothing is changed. அதாவது அதோடைய வார்த்தைகள் வந்து மாறுபடாது, பட் ஆனா அதோட மீனிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சோ irregular verb அப்படின்னா இப்போ go அப்படின்னு எடுத்துட்டோம்னா goக்கு past participle gone. அப்போ go அப்படின்றது gone அப்படின்னா போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல அதோட verb வந்து மாறுது, பட் ஆனா மீனிங்கா சேமா தான் இருக்கு. சோ அப்போ அதோட வேர்ட்ஸ் மாறுறத நம்ம irregular verbs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரெகுலர் verbsனா அதோட ஸ்பெல்ஸா இருக்கட்டும் இல்ல அதோட மீனிங்கா இருக்கட்டும் ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. பட் irregular verbல அதோட லெட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல அதோட ஃபார்மா இருக்கட்டும் இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகும், பட் ஆனா மீனிங் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அதுதான் irregular அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். irregularக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ go அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட past participle gone. அதே put அப்படின்னு எடுத்துட்டோம்னா putக்கு மூணுக்குமே புட்டா வரும். verb நார்மல் பேஸ் ஃபார்ம்ல put, pastல put, அப்போ past participleல put, இது மூணுக்குமே சேமா தான் வரும். அடுத்தது meet அப்படின்றப்போ meet 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 அப்படினா வரும், meet met met அப்படி வரும். சோ அப்போ meet அப்படின்றதும் irregular form. அவன் வந்து நேத்தைய மீட் பண்ணான் அப்படின்னு சொல்றது வேற, அவன் நாளைக்கு வந்து மீட் பண்ணுவான்றது ஒண்ணு. அப்போ அவன் நேத்தைய மீட் பண்ணான் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம், met அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவன் மீட் பண்ணான் அப்படின்றதுக்கு நம்ம met அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ அதே சேம் டைம் பாருங்க have அப்படின்றதும் irregular ஃபார்ம்ல தான் வரும். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? have அப்படின்றது பேஸ் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ பேஸ் ஃபார்ம்ல have இருக்கப்போ அதோட past and அதோட past participle என்னவா இருக்கும்? had. அப்போ hadக்கு past participle haveக்கு had. அதே சேம் டைம் has அப்படி நம்ம யூஸ் பண்ணாலும் அதுக்கு past participle had. ஓகே गाइस, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ட பொறுத்த வரைக்கும் ரெகுலர் இர்ரெகுலர்னு ரெண்டு இருக்கு. அந்த இர்ரெகுலர்ன்றது சேம் மீனிங் சேம் வேர்ட்ஸ் தான் கொடுக்கும், பட் இர்ரெகுலர் அப்படின்றது வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகும் பட் மீனிங் வந்து ஒண்ணா இருக்கும். இதுதான் நம்ம இர்ரெகுலர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுதான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோ இந்த டீடைல் எக்ஸாம் எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் क्वेश्चनिंग பார்த்தோம் இல்லையா? அதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ நாம பார்க்கலாம். ஒரு क्वेश्चनக்கான ஆன்சரா நம்ம இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுல பார்க்கலாம். இப்போ நார்மலா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிதானே நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ இங்க ஃபர்ஸ்ட்ல நான் கொடுத்திருக்கேன் பாருங்க, he dash develop a new app அப்படின்றது. இது வந்து எப்படி இருக்கு? சிம்பிளான சென்டென்ஸ்ல இருக்கு. அப்போ இது சிம்பிள்ன்றப்போ இது பாசிட்டிவ் தானே? சோ இதுக்கு ஆன்சரும் நம்ம பாசிட்டிவ் தான் கொடுக்கணும். அப்போ he அப்படின்றப்போ இது சிங்குலரா ப்ளூரலா?
சிங்குலர். சிங்குலர்ன்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் has. அப்போ லாஸ்ட்ல நான் என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு past participleனா மினிமம் ஆஃப் தி இதுல வந்து ed அப்படி இல்லனா en இது ரெண்டும் தான் வரும்னு சொல்லிருக்கேன் இல்லையா. அப்போ develop அப்படின்றதுல ed சேர்த்து developed அப்படினு சொல்லுவோம். அப்போ has developed a new app அப்படினு சொல்லிட்டு நாம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அடுத்து நம்ம பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ we dash go to London. goன்றது verb. அப்ப அதோட past participle gone. gone இதுதான் அதோட past participle. சரி ஓகே. அப்போ இங்க we இருக்கு. weன்றது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்போ நம்ம இங்க have அப்படினு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ we have gone to London. ஓகேங்களா? அடுத்து நம்ம பாருங்க, she does give me an answer ன்னு இருக்கு. இது வந்து give அப்படின்றப்போ அது எதுல இருக்கு? சிம்பிள்ல தான் இருக்கு. பட் ஆனா இது வந்து பாசிட்டிவ் பொசிஷன்ல இருக்கு. சோ இத வந்து நம்ம நெகட்டிவா மாத்த போறோம். நெகட்டிவா மாத்த போறோம். சோ அதுக்கு என்ன நம்ம ஆன்சர் யூஸ் பண்ணுவோம்? C அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்போ சிங்குலர்ன்றப்போ has யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்போ has not. அப்போ has it give. has it given. அதோட past participle என்ன? given. அப்போ has it given me an answer. அவன் எனக்கு ஆன்சர் கொடுக்கல. சோ அடுத்து நெகட்டிவ். they sign the contract. இத வந்து நெகட்டிவ்ல சொல்லணும்னா அப்போ theyன்றது plural. அப்போ அந்த இடத்துல have signed the contract. அவங்க சைன் பண்ணி கொடுக்கல. சோ இது நெகட்டிவ். அடுத்தது பாருங்க, இது வந்து உங்களுக்கு question tag. question tagன்றப்போ இது எப்படி இருக்கு? questionல இருக்கு. சோ அப்போ நம்ம இதுக்கு question raise பண்ணனும் இல்லையா? அப்போ questionings பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன்? helping verb முன்னாடி வரணும், subject பின்னாடி வரணும்னு சொல்லிருக்கேன் இல்லையா? சோ அப்போ they அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? of course theyன்றது plural. அப்போ நம்ம இங்க have யூஸ் பண்ணிப்போம். அப்போ have they. makeக்கு past participle என்ன? made. அப்போ have they made a decision. அவங்க எல்லாரும் decision எடுத்தாங்களா அப்படின்றப்போ make அப்படின்றது verb, அதோட past participle made. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு you do your homework ன்னு இருக்கு. அப்ப நீ you அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? of course youன்றது plural. அப்போ நம்ம இங்க have தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ do அப்படின்றது doங்கிறது verb, அதோட past participle done. அப்போ have you done your homework. நீ உன்னோட homework முடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் இல்லையா? சோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி have வருமா has வருமான்னு பாத்துக்கோங்க. அதே சேம் டைம் questionings யூஸ் பண்றப்போ வந்து have அதாவது helping verb முன்னாடி வரணும், subject பின்னாடி வரணும், அதுக்கப்புறம் past participle வரும். ஓகே. இன்னொரு क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ இங்க வந்து நான் he போடுறேன். அப்போ இந்த you க்கு பதிலா he போட்டுருக்கேன். அப்போ he do your homework அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ இங்க heன்றது சிங்குலர். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? has he done. has he done your அப்படின்றதுக்கு பதிலா his அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா boy அப்படின்றப்போ his யூஸ் பண்ணுவோம், girl இருந்துச்சுன்னா her யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ has he done his homework. அவன் அவனோட homework முடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறதுக்கு நம்ம his அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம பார்த்த past participle உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளியரான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சோ என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.